கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் இதுல 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கே இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தார். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே மரித்து போன ஒரு சிறுவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி இவனமாக பழைய ஏற்பாட்டில் செய்கிறார். இங்கே சுனிமே கிராமத்து அந்த சகோதரி குழந்தை இல்லாதவளா இருந்த பொழுதும் தன் ஊழியக்காரரை கவனிக்கிறதிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசாரிக்கிறதிலும் அவர்கள் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்த அந்த மகளுக்கு கர்த்தர் மனமிறங்கி ஒரு குழந்தையை கொடுத்தார். அது தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை மரித்து போய்விடுகிறது. அந்த நேரத்தில் தான் தீர்க்கதரிசி இவனமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டு அந்த குழந்தையின் மீது கைகளை வைத்து அந்த குழந்தை மீது தன் கைகளை வைத்தது மட்டுமல்லாமல் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி அவன் உயிரோடு எழும்பினார். எனக்கு அருமையானவர்களே, இது பழைய ஏற்பாட்டில். ஆனா புதிய ஏற்பாட்டில் மரித்து போன அந்த குழந்தை, அந்த விதவை தாயின் மகன், அந்த விதவைக்கு நீ யாருமே இல்லை என்று இயேசு கண்டப்படுது. அந்த பாடையை தொட்டு அவனை எழும்பி உட்காரம்படி செய்து அதை அவன் தாயின் கையில் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் வியாதிகள் காணப்படுகிறதா? நீங்கள் விசுவாசத்தோடு வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பேசுங்கள். பிள்ளைகளையும் அவர்களை பலவீனப்படுத்துகிற பொல்லாதாவின் கையிலிருந்து விடுவிப்பது மட்டுமில்லாம அவர்களுக்கு இன்னும் கட்டுகளோடு காணப்படுகிறார்களா? சரீரத்தில் அங்கங்கு வலி, வேதனை, பாடுகள், உபத்திரங்கள் காணப்படுகிறதா? அந்த பிள்ளைகளை நீங்கள் இருமி மூச்சை இழுத்து அடிவயிற்றில் மூச்சை இழுத்து இருமி விடும்படி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மூச்சை இழுத்து இருமி விடும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் வெளியே தள்ளப்படும். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த வார்த்தையின்படி இந்த சுனமியா மகனை, அவளுடைய மகனை கர்த்தராகிய தேவன் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்று சொன்னார். நாயின் ஒரு விதவியின் மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்றார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மரித்த நிலைமையில கிடைக்கிற காரியங்களிலும் உயிர்த்ததில் வல்லமை உண்டாகட்டும். திருமண காரியங்கள், குழந்தை இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. வியாதி படுக்கையில் இருக்கவர்கள், முடந்தர்கள், செப்பானைகள், கத்தாவே கண் பார்வையற்ற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்த தொட்டு இன்றைக்கே அவர் சுகப்படுத்துவாராக. கத்த தாமே இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கும் போது விசுவாசம் உண்டாகட்டும், அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மிராக்கள் உங்கள் வீடுகளும் இன்று நடக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. உங்களுடைய சகோதரி வாஞ்சி. ஆமேன்.